மேக்ஸிமம் யூவி ஃபில்டர் இல்லாம போட்டோ எடுக்கிறதே பெட்டர். ஏன்னா இன்டோர்ல வந்துட்டு லைட் ஏற்கனவே கம்மியா தான் இருக்கும், அதுல வந்து டஸ்ட்டும் ஒன்றும் வரப்போறது இல்ல. அந்த நேரத்துல நம்ம யூவி ஃபில்டரை போட்டுக்கிட்டு இது பண்ணோம்னா தேவையில்லாத லைட் ஸ்டாப்பை வந்து நம்ம வந்து கம்மி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐஎஸ்ஓ அதிகப்படுத்துவோம். ஐஎஸ்ஓ அதிகப்படுத்தினாலும் நாய்ஸ் அதிகமாகும், அதனாலையும் போட்டோட ஷார்ப்னஸ் குறையும். ஸோ இன்டோரை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் யூவி ஃபில்டர் யூஸ் பண்ணாம நம்ம கேமரா யூஸ் பண்ணிக்க கத்துக்கணும். ஓகே, அவுட்டோர்ல மட்டும் தான் யூவி ஃபில்டர்ஸ், அதுவும் நல்ல குவாலிட்டி யூவி ஃபில்டரா இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லனா யூவி ஃபில்டர்ஸே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, டிப் நம்பர் 8. நம்ம எடுக்கக்கூடிய போட்டோகிராஃப்ல ஒரு ஃபோர்கிரவுண்ட் பேக்ரவுண்ட் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு சப்ஜெக்டை காம்போசிட் பண்ணி ஒரு போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்கிரவுண்ட் ஒன்று கொடுக்கணும், பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்கணும். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல டெப்த் காட்டணும். அப்படி இருந்தாதான் அந்த போட்டோ பார்க்க இன்னும் கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். அப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல வரக்கூடிய லைட்டிங்கோட ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இது எல்லாமே அதுல இருக்கணும். ரொம்ப பிளாட்டான லைட்டிங் இல்லாம